முனியாண்டி ஊருகா ஓடி இருக்கிறா ஆராயத்துக்கேத்த சரியான உரப்பு. அண்ணன் சுத்தம் நம்ம வீட்டு ஊரு அண்ணன் சுத்தாண்ட குணாண்ட இதை எடுத்தாலே போறோம். என் பொண்டாட்டி கண்ணா பேர பேசுவான். அப்ப தெரிஞ்சு போயிருமே தாராய சாப்பிட போறேன்னு. அண்ணே வணக்கம். வணக்கம். வா கண்ணா வா. இந்தா குடி. தம்பி வணக்கம் தம்பி. இங்க இருக்காரு. வணக்கம் தம்பி. அண்ணே அங்க போகுது அந்த பொண்ணு. பொண்ணை பத்தி ஏதாவது பேசுனா நான் உதப்பேன். ஆமா இவரு தங்கச்சி மாதிரி. ஆமா சரிப்பா அண்ணங்களா, அந்த பொண்ணோட புருஷன் அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டானாமே, இப்ப எங்க இருக்கான்? அது தெரிஞ்சா நாங்க சும்மா இருப்போமா? அதானே அவனை செருப்போல அடிச்சு அந்த பொண்ணு கிட்ட கொண்டாந்து சேர்த்துற மாட்டோம். போய் தம்பி நாங்க ரொம்ப நேரமா குடிச்சிட்டு நீ கொஞ்சம் குடிப்பா. நீ குடிப்பா. அப்பா நீங்களே குடிங்க, கொஞ்சம் ஸ்டடியா போங்க. அதானே தேவதா தெரியுமா உனக்கு? அவனுக்கு பெருப்பா. தம்பி கேட்க வேண்டிய விவரத்தை கேட்க வேண்டிய ஆள்கிட்ட கேட்டா தானே விவரம் தெரியும். குடியார போயிட்ட போய் கேட்டா என்ன தெரியும்? விஸ்வநாதன் தானே வேணும் உனக்கு? விஸ்வநாதன் தெரியுமா உங்களுக்கு? விஸ்வநாதன் தெரியுமாவா? அவர் இப்ப எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும். என்ன கூட்டிட்டு போறீங்களாங்க? வாப்பா வா வா. அதோ பாரு விஸ்வநாதன். விஸ்வநாதனியா பார்க்கணும். மரியாதை அந்த ஊரை விட்டு போயிடு, இல்ல உன்னை கைலாசத்துக்கே அனுப்பிச்சிருவோம். ஐயோ அண்ணே என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஆள் தெரியாமங்க கூட்டிட்டு வந்துட்டான். நான் போயிடுறேன். நான் வரேன்.
கத்திரிக்காய் குழம்பா? கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் கூட்டு, கேரட், அப்பளம். இந்த புல்லு வைக்கல ஒண்ணும் செய்யலையா? கழிக்கிறதுக்கு ஏதாவது? உன்னை கேட்டா புரட்டாதி மாசம், கிருத்திகை, ஏகாதசி அப்படி இப்படியே இருந்த. இப்படி ஒரு மௌன கோட்டைக்குள்ள உன்னை நீயே சிறை வச்சுக்கிட்டு ஏமா நீயும் வேதனைப்படுற, என்னையும் துடிக்க வைக்கிற. விதி. உன் புருஷனை பத்தி ஊரே தப்பா பேசுது. ஆனா அவன் எவ்வளவு நல்லவன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது தெரிஞ்சிருந்தும் நீ மௌனமா இருக்க. கொலையும் செய்வாள் பத்னிங்கிறது உண்மைதான். அப்படி புருஷனையே கொலை செய்யக்கூடியவ அண்ணனை மட்டும் விட்டுடுவாளா? இதுல ஒண்ணு விஷயம் கலக்கலையே. என்ன மன்னிச்சிருமா. இப்படி ஏதாவது பேசினாலாவது நீ பேசிட மாட்டியான்னு நினைச்சேன். என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதா? என் சோத்துல யாராவது விஷயம் வச்சா கூட முதல்ல நீதாமா சாப்பிடுவேன். எப்படி இருந்தேமா, எப்படி ஆயிட்டு? அஷாமா எனக்கு வேதனையா இருக்கு. சாப்பிடலாமா? முருகா, எல்லாமே உனக்கே சமர்ப்பணம். நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே செய்வன் தான், கம்ப்ளீட்டா செய்வன் தான். வாரத்துல 7 நாள் மட்டும் மட்டன், சிக்கன், அது இது எல்லாம். மீதி நாளெல்லாம் இதான். தங்கச்சி சிரித்தாளே, செவ்விதழ் விரித்தாளே, மல்லிகை சிரிப்பாளே, மௌனம் கலைத்தாளே. தங்கச்சி சிரித்தாளே, செவ்விதழ் விரித்தாளே, மல்லிகை சிரிப்பாளே, மௌனம் கலைத்தாளே. எதற்காக? எனக்காக. எதற்காக? எனக்காக. திரும்பும் திசையெல்லாம் தென்றல் போல் ஓடியவள், திரும்பும் திசையெல்லாம் தென்றல் போல் ஓடியவள், திருவாய் சளைக்காமல் தினமும் பேசியவள், திருவாய் சளைக்காமல் தினமும் பேசியவள். வாய்மலர் மூடியதேன் வார்த்தை ஓடியதேன், வாய்மலர் மூடியதேன் வார்த்தை ஓடியதேன், ஊமை நாடகத்தை உதடுகள் ஆடியதேன், உதடுகள் ஆடியதே. தங்கச்சி சிரித்தாளே, செவ்விதழ் விரித்தாளே, மல்லிகை சிரிப்பாளே, மௌனம் கலைத்தாளே. எதற்காக? எனக்காக. வசந்தம் சிரித்தாலே வண்ணத்தேன் பூ மலரும், வசந்தம் சிரித்தாலே வண்ணத்தேன் பூ மலரும், வைகை சிரித்தாலே மதுரை வாழ்வு பெறும், அம்பிகை சிரித்தாலே ஆலயம் அழகொளிரும், அம்பிகை சிரித்தாலே ஆலயம் அழகொளிரும், அம்மம்மா நீ சிரித்தால் அண்ணனின் மனம் குளிரும்,
அண்ணனின் மனம் குளிரும் சிரித்தாளே சிரித்தாளே ஒரு கண் அழுதாலே மறுகண் கலங்காதோ ஒரு கண் அழுதாலே மறுகண் கலங்காதோ உனக்கோ துயரென்றால் எனக்கும் பொருந்தாதோ உனக்கோ துயரென்றால் எனக்கும் பொருந்தாதோ நீ வந்த தாய்மடியும் நான் வந்த மடிதானே நீ வந்த தாய்மடியும் நான் வந்த மடிதானே இருமலர் பூத்ததுவும் ஒரு மரக்கிளைதானே ஒரு மரக்கிளைதானே தங்கச்சி சிரித்தாளே செவ்விதழ் விரித்தாளே மல்லிகை சிரிப்பாளே மௌனம் கலைத்தாளே எதற்காக